நீதிநெறி கதைகள். கதையோட தலைப்பு ஒரு பைசா ஐஸ்கிரீம் ஜூஸ். வாங்க கதைக்குள்ளே போகலாம். ஞாயிறுன்னு ஒரு அழகான கிராமம். அந்த கிராமத்தில் விவசாயம், தோட்டம், துறவு எல்லாமே எக்கச்சக்கமாக இருக்குது. செல்வ செழிப்பான ஒரு கிராமம்னே சொல்லலாம். எல்லா வகையான பழங்களுமே இங்கே அறுவடை பண்ணுறாங்க. ஞாயிறுனாலே பழ சந்தை தான். பழங்கள் எல்லாமே ரொம்ப ருசியாக பெரிய பெரிய பழங்களாக கிடைக்கும். அதுவும் ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக குறைந்த விலையில் கிடைக்குங்கிறதுக்காகவே வெளியூர்லேருந்துலாம் ஞாயிறு சந்தைக்கு வந்து பழங்கள் வாங்கிறதுக்கு வியாபாரிகளும் நம்மளை மாதிரி மக்களும் வந்து வாங்கிட்டு போவாங்க. வியாபாரிகள்லாம் நிறையா பழங்கள் வாங்குவாங்க கடைக்காக. அதனால் அவங்களுக்கு கொஞ்சம் விலை இன்னுமே கம்மியாக இருக்கும். ஆனால் இந்த வருஷம் பழங்களோட விளைச்சல் எல்லாமே ரொம்ப கம்மியாக இருக்குது. பழங்களோட விலையெல்லாம் தாறுமாறாக இருக்குது. வியாபாரிகள் கூட மொத்தமாகவும் சில்லறையாக கூட வாங்க மாட்டேங்கிறாங்க. இப்போ இந்த பழங்களெல்லாம் என்ன பண்ணுறது? இப்படியே வச்சுட்டு இருந்தால் அழுகி போயிடும். நமக்கு நஷ்டத்துலலாம் போய் முடியும். நம்ம அதுக்காக குறைஞ்ச விலையிலையா கொடுக்க முடியும்? லாபம் கொஞ்சமாவது இருக்கணுமே. இப்படி பண்ணால் என்ன? பழங்களெல்லாம் அரைச்சி அதை ஜூஸாவோ ஐஸ்கிரீமாவோ செஞ்சு விற்பனை செய்யலாமே. அப்படின்னா நமக்கும் லாபம் கிடைக்கும், அதே சமயத்தில் நஷ்டமும் ஆகாதுல்ல. இதை முயற்சி பண்ணுவோமே. முதல்ல கொஞ்சமாக விற்பனை செய்வோம். அது நல்லா ஓட ஆரம்பிச்சிருச்சு அப்படின்னா கொஞ்சம் கொஞ்சமாக படிப்படியாக அதிகமாக விற்பனை செய்ய ஆரம்பிப்போம் அப்படின்னு நினைக்கிறாங்க. இப்படியே நம்மளா தனியாக எவ்வளோ நேரம் தான் உட்காந்துட்டே இருக்கிறது? சரி புறப்படுவோன்னு சொல்லிட்டு ஐஸ்கிரீமு ஜூஸ் எல்லாம் செய்கிற ஃபேக்ட்ரிக்கு பைக் எடுத்துகிட்டு அர்ஜுன்னு கிளம்பிட்டாரு. ஃபேக்ட்ரி வெளியில் பார்க்கும்போதே ரொம்ப பெருசாக பிரம்மாண்டமாக இருக்குது. இவ்வளோ பெரிய ஃபேக்ட்ரியில் நம்ம கொடுக்குற பழங்களெல்லாம் ஐஸ்கிரீமு ஜூஸ் எல்லாம் செஞ்சு தருவாங்களான்னு தெரியலையே. கேட்டு பார்ப்போம், எவ்வளோ நாளில் செஞ்சு தருவாங்கங்கிற விஷயம் எல்லாத்தையுமே நம்ம விலாவரியாக கேட்டுட்டு வருவோன்ட்டு வந்துட்டாங்க. ஃபேக்ட்ரிக்குள்ளே வந்ததுமே ஐஸ்கிரீமு ஜூஸோட வாசனை மூக்கை தொலைக்குது. பாக்ஸாக ஐஸ்கிரீம் எல்லாம் அடுக்கி வச்சுருக்குறாங்க. ஐஸ்கிரீம் எல்லாமே ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக இருக்குது. ஒரு பக்கம் மிஷின் ஓட்டுற சத்தம் வேறு. ஃபேக்ட்ரி ஓனரு இந்த அர்ஜுன் வந்ததுமே, என்ன பழக்கடைக்காரரே, எங்களோட ஃபேக்ட்ரி பக்கம் வந்திருக்கிறீங்க, என்ன விஷயம்? ஜூஸு ஐஸ்கிரீம் ஆர்டருங்களா அப்படின்னு கேட்குறாங்க. அதுக்கு அர்ஜுனும், ஆமாம் ராமசாமி, இப்போ பழங்களோட விளைச்சலும் குறைஞ்சி போச்சு. வியாபாரிகளும் வந்து வாங்க மாட்டேங்கிறாங்க. சில்லறையாக கூட விற்க மாட்டேங்குது. பழங்களெல்லாம் அழுகி போயிடுமோன்னு பயமாக இருக்குது. அதுக்கு நான் உங்களோட ஃபேக்ட்ரியில் ஐஸ்கிரீமாவோ ஜூஸோவோ தயாரித்து அதை விற்பனை செய்யலாமே. அது எனக்கு லாபம் தானே, அது எனக்கு நஷ்டமாகாதில்ல. அதனால தான் உங்களை சந்தித்து எல்லா விஷயத்தையும் கேட்டுட்டு போகலான்னு வந்தேன் அப்படிங்கிறாங்க. அதுவும் சரிதான் அர்ஜுனு, நீங்கள் நல்ல யோசனைக்கு தான் வந்திருக்கிறீங்க. நானே முன்னாடி எல்லாம் வந்து கேட்டேன். நீங்கள் தான் எங்கே பழத்தை மட்டும் விற்றுக்கிறேன், இதெல்லாம் நமக்கு ஓடாது நீங்கள் பார்த்தீங்களா. இப்போ நீங்கள் என்னோடய ஃபேக்ட்ரிக்கே வந்து நிற்கிறீங்க. அதுக்கு தான் ஒன்றுக்கு 2 விஷயத்த நம்ம கையில் வச்சுக்கணும். எப்போவுமே ஒரே விஷயத்த நம்பியே இருக்காதீங்க அப்படிங்கிறாங்க. நீங்கள் சொல்கிறதும் சரிதான் ராமசாமி, நான் நல்லா யோசித்து பார்த்துட்டு தான் வந்திருக்கிறேன். எனக்கு நான் உங்ககிட்ட எடுத்துகிட்டு வர்ற பழங்களை ஃப்ரெஷ்ஷாகவும் நல்லா தரமாக நீங்கள் போட்டு தந்தால் போதும். எனக்கு எத்தனை நாளில் எவ்வளோ ரூபாய்க்கு நீங்கள் செஞ்சு தருவீங்க அப்படின்னு கேட்குறாங்க. அதெல்லாம் வேலையெல்லாம் சீக்கிரமாக முடிஞ்சிடும். நம்மளாம் கையில் உட்காந்து மிஷின் அமுக்கிக்கிட்டு இருக்க போகிறோம். அது எல்லாமே ஃபேக்ட்ரியில் நிறைய மிஷின் வாங்கி போட்டிருக்கேன். அதுக்கும் ஆட்கள் போட்டிருக்கேன்னா ஸ்விட்சை போட்டு விட்டு டைமிங்கை செட் பண்ணால் போதும். எவ்வளோ அளவோ அதுக்கேற்ற மாதிரி நேரம் மட்டும்தான் தேவைப்படும். உங்களுக்கு 2 நாளில் தேவைப்படுனாலும் நான் தயார் செஞ்சு தரேன் அப்படிங்கிறாங்க. ராமசாமி இவ்வளோ நம்பிக்கையாக பேசினதுக்கப்புறம் அர்ஜுனுக்கு ரொம்ப சந்தோஷமாகவும் திருப்தியாகவும் இருந்தது. அதனால் அப்போவே அர்ஜுன் ராமசாமி கிட்ட ஆர்டரை கொடுக்குறாங்க. முதல்ல எனக்கு நீங்கள் 50 கிலோ பழத்துக்கு ஜூஸும் ஐஸ்கிரீமும் போட்டுத்தாங்க அப்படிங்கிறாங்க. சரி, நீங்கள் மற்ற விஷயத்தெல்லாம் என்னோடய மேனேஜர்கிட்ட பேசிக்கோங்க, நான் வெளியில் போக வேண்டியிருக்குன்னு சொல்லிவிட்டு ராமசாமி கிளம்பிட்டாங்க. 1 பைசாவுக்கு 2 ஜூஸு, 1 பைசாவுக்கு 4 ஐஸ்கிரீமு அந்த கணக்கில் வரும். நீங்கள் அதில் உங்களுக்கு தேவையான லாபத்தை வச்சுக்கோங்க. ஒரு ஐஸ்கிரீமுக்கும் ஒரு ஜூஸுக்கும் ஒவ்வொரு பைசா வச்சுக்கிட்டாலும் அதில் உங்களுக்கு நல்ல லாபம் தான் கிடைக்கும். உங்களோட வசதிக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் லாபத்தை வச்சுக்கோங்க அப்படிங்கிறாங்க. அப்படின்னா நான் நாளைக்கே பழங்களோடெல்லாம் எடுத்துகிட்டு வந்து ஃபேக்ட்ரியில் வச்சிடுறேன்.
அப்படின்னா நீங்கள் முன்பணமாக ஒரு 30 ரூபா மட்டும் முன்னாடியே இன்றைக்கி கொடுத்துட்டு போங்க அப்படிங்கிறாங்க. அவங்க சொன்ன முன்பணத்தையும் தந்துட்டு அர்ஜுனும் அவங்க வீட்டுக்கு கிளம்பிட்டாங்க. மறுநாள் அர்ஜுன் பழலோடெல்லாம் எடுத்துகிட்டு ஃபேக்ட்ரிக்கு கிளம்பிட்டாங்க. ஃபேக்ட்ரிக்கு வந்துட்டாங்க. ராமசாமி அர்ஜுனுக்காக ஒரே ஒரு ஐஸ்கிரீம் பாக்ஸை மட்டும் சாம்பிளுக்காக வச்சுருக்குறாங்க. அதை அர்ஜுன்கிட்ட கொடுத்துட்டாங்க. அர்ஜுனை சாப்பிட்டு பார்க்குறாங்க. அதோட டேஸ்ட்டு ரொம்பவே சூப்பராக தரமாக இருந்தது. சரிங்க ராமசாமி, இதே டேஸ்ட்லேயே 50 கிலோ பழங்களையுமே ஐஸ்கிரீமு ஜூஸு ரெண்டுத்தையுமே சமமாக செஞ்சு கொடுத்துருங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கான வேலைகள் ஒரு பக்கம் நடந்துகிட்ருக்குது. அந்த ஒரே ஒரு ஐஸ்கிரீம் பாக்ஸை மட்டும் எடுத்துகிட்டு அர்ஜுனும் அவங்க வீட்டுக்கு வந்துட்டாங்க. அவங்க பையன் அப்போ தான் ஸ்கூல் போயிட்டு வந்திருக்கிறான். அப்பா உனக்காக ஐஸ்கிரீம் எடுத்துகிட்டு வந்திருக்கிறேன், சாப்பிடுடா அப்படிங்கிறாங்க. ஐஸ்கிரீமாப்பா, கொண்டாங்க கொண்டாங்க, நான் சாப்பிட்றேன் அப்படிங்கிறான். அவன் சாப்பிட்டுட்டு, பா சூப்பராக இருக்குப்பா, நீங்கள் சாப்பிடுங்கப்பா அப்படிங்கிறான். நல்லா இருக்குடா, நான் சாப்பிட்டேன்டா, நீயே சாப்பிடுடா அப்படிங்கிறாங்க. பரவாயில்லப்பா, நீங்களும் ஒன்று சாப்பிடுங்களேன், எனக்காக என் கூட சாப்பிடுங்கப்பா அப்படிங்கிறான். அதனால் அர்ஜுனும் ஒரு ஐஸ்கிரீமை சாப்பிட்றாங்க. ஐஸ்கிரீம் ஃபேக்ட்ரியில் ஐஸ்கிரீம் எல்லாம் தயாராகிடுச்சு. அதனால் அர்ஜுனுக்கு ஃபோன் பண்ணி சொல்கிறாங்க. அர்ஜுன் ராமசாமியோட ஃபேக்ட்ரிக்கு போய் எல்லா ஐஸ்கிரீமையும் எடுத்துகிட்டு வந்து ஒவ்வொரு கடைக்காக சப்ளை பண்ணுறாங்க. கடைக்காரங்க நிறைய பேர் வாங்கிக்கிட்டாங்க. எல்லா ஐஸ்கிரீமு ஜூஸுமே காலி ஆயிடுச்சு. அதில் நிறையா காசும் சம்பாதிச்சிட்டாங்க. சரி, இதே மாதிரி நாம் ஒவ்வொரு முறையும் செய்யலாம். இனிமேல் பழ வியாபாரத்தை விட ஐஸ்கிரீம் ஜூஸ் வியாபாரமே நம்ம பார்க்கலாம் அப்படின்ட்டு முடிவெடுத்துட்டாங்க. இன்னும் எதுக்கு நம்ம அந்த பழக்கடையெல்லாம் வச்சுருக்கணும், அதை நம்ம விற்றுடலாம் சொல்லிவிட்டு அதை விற்றுட்டாங்க. அந்த காசுக்கும் மொத்தமாக பழங்களையே வாங்கி அதையும் ஃபேக்ட்ரியில் கொண்டு போய் ஐஸ்கிரீமு ஜூஸையே தயாரிச்சிட்டாங்க. அர்ஜுனுக்கு ஐஸ்கிரீமும் ஜூஸும் நல்ல விற்பனை ஆகுதுன்னு தெரிஞ்ச உடனேமே ராமசாமி ஏதோ ஒரு கோல்மால் வேலை பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. இதுக்கப்புறமும் நம்ம விலையை குறைச்சி போட வேண்டாம், 1 பைசாவுக்கு 2 ஐஸ்கிரீமை மட்டும் தருவோம், 1 பைசாவுக்கு 1 ஜூஸை தருவோம் சொல்லிட்டு முடிவெடுத்துட்டாங்க. அதனால் அதே மாதிரி எல்லாம் பேச்செல்லாம் நடக்குது. இப்போ அர்ஜுன் என்ன பண்ணுவார், பணம் நிறையா சம்பாதிக்கணுங்கிற எண்ணம் கூட கிடையாது. ஆனால் பொருள் நஷ்டமாகக்கூடாது. 1 பைசாவுக்கு 1 ஐஸ்கிரீமு, 1 பைசாவுக்கு 1 ஜூஸுன்னு. அப்போவும் வியாபாரம் குறையவே இல்லை. அதனால் அதே விலையிலேயே விற்கிறாங்க. முன்னாடி இருந்ததை விட இப்போ வியாபாரம் இன்னும் அதிகமாகிடுச்சு. அந்த ஊரில் உள்ள நிறையா கடைகளில் இந்த அர்ஜுனோட ஐஸ்கிரீமு ஜூஸை மட்டுமே வாடிக்கையாக வாங்க ஆரம்பிச்சிட்டாங்க. அதுக்கப்புறம் திடீர்னு ஒரு நாள் ராமசாமி அர்ஜுன்கிட்ட, இனிமேல் நான் உங்ககிட்ட ஆர்டர் எடுக்க மாட்டேன், ஐஸ்கிரீமு ஜூஸ் எதுவுமே என்னால் உங்களுக்கு தர முடியாது அப்படின்னு சொல்லிட்டாங்க. என்ன ராமசாமி, திடுதிப்புன்னு இப்படி ஒன்று சொன்னீங்கன்னா எப்படி, நான் என்ன பண்ண முடியும், எனக்கு ஏகப்பட்ட கஸ்டமர் இருக்கிறாங்க, அவங்களுக்கெல்லாம் நான் என்ன பதில் சொல்கிறது அப்படிங்கிறாங்க. அதெல்லாம் எனக்கு தெரியாது அர்ஜுன், இப்போதைக்கு என்னால் முடியாது. உங்களை விட எனக்கு பெரிய ஆர்டரே கிடைக்க ஆரம்பிச்சிருச்சு. உங்களோட ஆர்டரை வச்சுக்கிட்டு என்னால் பழைக்க முடியாது. எனக்கு வருமானம் போதிய அளவுக்கு இல்லை. அதனால் நான் வேறு ஆர்டரை பார்த்துக்கிட்டேன். நீங்கள் வேறு யார்கிட்டையாவது ஐஸ்கிரீமு ஜூஸும் ஆர்டர் கொடுத்துக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. இப்போ தான் அர்ஜுனுக்கு தூக்கி வாரி போட்டுருச்சு. என்ன இவ்வளோ நல்லா போயிட்டு இருந்தது, இதுக்கு ஒரு சருகல் வந்துருச்சா, இதையும் நம்ம சமாளிப்போம் சொல்லிட்டு நம்மளே நம்மளோட குடவுனில் மிஷினெல்லாம் வாங்கி போட்டு ஐஸ்கிரீமு ஜூஸ் எல்லாம் தயாரித்து விற்பனை செய்யலான்ட்டு அர்ஜுனே சொந்தமாக ஃபேக்ட்ரி நடத்த ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போ முன்னாடியோட அர்ஜுனுக்கு இன்னும் வருமானம் அதிகமாகிடுச்சு. செல்வத்தில் செல்வம் பெருகிக்கிட்டே போக ஆரம்பிச்சிருச்சு. அவங்களோட வாழ்க்கையில் அவங்க உச்சத்தை தொட்டுக்கிட்டே இருக்கிறாங்க. அப்போ தான் அர்ஜுனுக்கு ரொம்பவே தெளிவாக புரியுது, எப்போவுமே நாம் முன்னேறும்போது அதுக்கு ஒரு சருகல் வரும். முன்னேறது பிடிக்காம நம்ம கூட இருக்கிறவங்களே நமக்கு காலை வாரி விடுவாங்க. அதனால் அந்த ராமசாமி சொன்ன மாதிரியே 1க்கு 2 விஷயம் நம்ம கூட இருக்கணும், 2 யோசனை இருந்தால் மட்டும்தான் நம்மளால் முன்னுக்கேற முடியுன்றது ஞாபகம் வந்துச்சு. அந்த யோசனையில் தான் அவர் புதுசாக அவரே சொந்தமாக ஃபேக்ட்ரியும் உருவாக்குனார். அதை வச்சு தான் இப்போ அவர் முன்னேறிக்கிட்டே வந்துட்டுருக்கிறாரு. இன்றைக்கி நம்ம சேனல் 100 சப்ஸ்கிரைபர்ஸை ரீச் பண்ணிடுச்சு. 35 வீடியோஸில் 100 சப்ஸ்கிரைபர்ஸ் வந்தது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. சப்போர்ட் பண்ண எல்லாத்துக்குமே ரொம்ப 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 தேங்க்ஸ். உங்களோட சப்போர்ட் எனக்கு ரொம்பவே முக்கியம். இதே மாதிரி எப்போவுமே நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணிக்கிட்டே இருங்க.
இந்த கதையிலேருந்து நாம் என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, கஷ்டகாலங்கள் வரும்போதும் அதில் நாம் சோர்ந்து போகாமல் நம்மளால் முடியும், நம்ம எழுந்திரிச்சிடலாம் அப்படிங்கிற எண்ணம் இருந்ததுன்னா நம்மளால் கீழே விழாமல் மேலே மேலே உயர்ந்து போய்கிட்டே இருக்க முடியும். இந்த உலகத்தில் முக்கால்வாசி பேருக்கு மற்றவங்க முன்னேற விஷயம் பிடிக்கவே பிடிக்காது. நம்ம குடும்பத்தில் உள்ளவங்களுக்கும் ஆசிரியர்களுக்கும் மட்டும்தான் நம்மளோட முன்னேற்றத்தில் ஒரு சந்தோஷமும் பெருமையும் கிடைக்கும். எப்போவுமே நம்ம சொந்த காலில் நின்னோன்னா மட்டும்தான் நமக்கான மரியாதையும் நமக்கு கிடைக்கும். நம்ம யாருக்கும் பயந்து இருக்க வேண்டியதே இல்லை. நம்மளோட சுதந்திரத்தில் சுதந்திரமாக சந்தோஷமாக இருக்கலாம். இந்த உலகத்தில் வெற்றியை சந்திக்காதவங்க யாருமே கிடையாது. வெற்றிங்கிறது தனித்துவமான விஷயம். அது நமக்கு கிடைக்கும்போது பொக்கிஷமே நமக்கு கிடைச்ச மாதிரி. இந்த கதை பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். உங்களோட கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இது மாதிரி சுவாரஸ்யமான கதைகள்லாம் பார்க்கணுமா? ப்ளீஸ் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதோட அடுத்த கதைகள் வீடியோவில் பார்க்கலாம். ஓகே, பாய்.